ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபியான பொட்டேட்டோ பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்க நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 4-5 விசில் விடுங்க. நான் 5 விசில் விட்டேன். எனக்கு நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு எனக்கு பொட்டேட்டோ வேணும் அப்படின்றதுக்காக 5 விசில் விட்டேன். இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அடுத்தடுத்து இது வேணும்னு ஏங்கி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட. இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். குக்கரை மூடிடலாம். இப்போது வெங்காயம், கேரட் ரெண்டையும் பொடியாக நறுக்கிக்கணும். நான் ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிச்சா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்குவோம். தோல் எப்போவுமே சீவிடுங்க. இந்த ரெசிபிக்கு தோல் சீவி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தோல் சீவி எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நம்ம பாலை உருட்டும் போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கட் பண்ணிட்டேன், கேரட்டும் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட காய் கூட இதில் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. கேரட் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. இந்தளவு கொஞ்சம் பொடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஷ்ஷுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பார்ப்போம். 5 விசில் விட்டுட்டேன் நான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எனக்கு மேஷ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இதை தோலை உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தோல் உரித்து வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம மேஷ் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நமக்கு வேணும். இப்போ நமக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த 5 ஐட்டம்ஸ் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு சிக்கன் பொடி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எல்லா டிஷ்லேயும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இது பொட்டேட்டோ சேர்க்குறோம்ல, குழந்தைங்களுக்கு கேஸ் பிடிக்காமல் இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோடு இப்போ ரவையும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு, ரவை ரெண்டும் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறப்ப அது உடஞ்சி வராது, நல்லா பால் அப்படியே கட்டியாக நின்றுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன்ல, இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ பாலாக தான் ட்ரை பண்ணுறேன். இந்த அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்கள். இதை நம்ம அப்படியே எடுத்து கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இந்த பாலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் எண்ணெய். இந்த சமயம் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நிறையா பால்ஸும் போட்டுறக்கூடாது. மினிமம் 4 or 5 அவ்வளோதான் சேர்க்கணும். இல்லைன்னா சூடு எண்ணெய் சூடு இறங்கிடும். நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெய் சூடு இறங்கிடும். அப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்கே பாருங்கள், 4 தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆச்சுன்னா உள்ளே நல்லா வெந்துடும். கேரட், வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும். குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்துச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனாக சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்களேன். இதை அப்படியே குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா சூப்பராக அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போ மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கவே அப்படியே டெம்ப்டாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
என் வீட்டில் நான் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன், எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு என்ன ஈஸி ரெசிபி வேணுமோ கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.